ரைட் வா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பணியாளர் ரைட்டா, ஒரு ஒர்க்கர்பா. ஒரு ஒர்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா வருடத்தின் முதல் 8 மாதங்களில் ஒரு 1 இயரில் ஃபஸ்ட்டு 8 மாதத்தில் சராசரியாக 2500 ரூபா, அடுத்த 4 மாதத்தில் சராசரியாக ரூபாய் 1500 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. சராசரி ஆவரேஜாக அவங்க செலவு பண்ணுறாங்க. அப்படின்னா என்னப்பா, ஒவ்வொரு மாதம் 1500 செலவு பண்ணுறாங்க. முதல் 8 மாதத்தில் ஒவ்வொரு மாதம் 2500 செலவு பண்ணிட்டே இருக்காங்கப்பா. இப்போ அந்த 1 இயரில் அவங்க எவ்வளோ சேமிப்பு தொகைன்னா 10,000 ரூபான்னு சொல்கிறோம். அப்படின்னா அவங்களோட மாத ஊதியம் வருமானம் என்ன, இதெல்லாம் ஒரு பார்த்து வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் பிசிலாம் லாஸ்ட் டைம் கேட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபவுண்டேஷன் தெரிஞ்சால் அந்த மாதிரி டைப்பு ஈஸியாக பண்ணலாம். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுன்னா அவங்களோட செலவை கண்டுபிடிக்க போகிறீங்கப்பா. அந்த செலவை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா சராசரியும் ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட்டாக எக்ஸ் பார். அது எண்ணிக்கை, மாதங்களோட எண்ணிக்கையால் பெருக்குன்னா மொத்த மதிப்பு, டோட்டல் செலவு என்ன அப்படின்னா 1 by 1 கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். முதல் 8 மாதம்பா, அதுக்கு சராசரியாக எவ்வளோபா செலவு பண்ணுறாங்க பாருங்கப்பா, 2500 ரூபா. அப்போ அந்த முதல் 8 மாதத்தில் எவ்வளோ மொத்தமாக செலவு பண்ணியிருப்பாங்கன்னா 20,000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 2500. அப்போ 8 மாதத்துக்கு எவ்வளோ செலவுனா 20,000 ரூபாய் செலவழிச்சிட்டாங்க. அடுத்த 4 மாதத்துக்கு எவ்வளோ சராசரியாக செலவு பண்ணியிருக்காங்கன்னா 1500. அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு 1500னா இப்போ 4 மாதத்துக்கு மொத்தமாக 6000 ரூபாய் செலவழிச்சிட்டாங்க. இப்போ சொல்லுங்கப்பா, அது ரெண்டுத்தையும் கூட்டினா மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க 1 இயரில்? ஏன் 1 இயர்னு சொல்கிறோம்பா? 8 + 4 12 மாதங்கள், இல்லைன்னா ஒரு ஆண்டு. அப்போ ஒரு ஆண்டோட செலவு என்ன? 26,000. ஒரு ஆண்டோட சேமிப்பு என்னப்பா கொஸ்டினில் கொடுத்துருக்கான்? ஒரு ஆண்டோட சேமிப்பு என்னென்னா 10,000. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்னப்பா கிடைக்கும்? செலவையும் சேமிப்பையும் கூட்டினா என்னப்பா கிடைக்கும்? அது மொத்தம் என்ன கிடைக்கும்? அது ரைட்டு, என்ன கிடைக்கும்? வருமானம் கிடைக்கும். உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு தெரியும், அதுதான் கிடைக்கும். ரைட்டா? அப்போ 10,000 கூட்டுங்கப்பா. அப்போ கூட்டினா 36,000 என்பது ஒரு ஆண்டோட வருமானம்பா. ரைட்டா? அப்போ வருமானம்னா என்னப்பா? செலவு ப்ளஸ் சேமிப்புப்பா. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு. வருமானம்னா ஷார்ட்டாக எழுதுறேன், ஐனா இன்கம். ரைட்டா? செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர் இ, சேமிப்புனா சேவிங்ஸ்னால் எஸ். இது நம்ம ஃபார்முலா. வருமானம் = செலவு ப்ளஸ் சேமிப்பு. அப்போ 1 இயருக்கு அவன் சேலரி 30,000 ரூபாய் வாங்குறான். அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சராசரி வாங்குவான் சொல்லுங்கப்பா? ஒரு மாதத்துக்குன்னு கேட்டால் பை எத்தனை மாதம் 1 இயரில்? 12 மாதம். அப்போ டிவைட் பண்ணுங்க. 36 12ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? 3. அப்போ 3000 ரூபா கிடைக்கும். அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மாத சராசரி ஊதியம். ரைட்டாப்பா? இதுதான் மாத சராசரி ஊதியம். இதுதான் ஆவரேஜ் சேலரிப்பா பெர் மந்த்துக்கு. கேள்வி புரியுதா பாருங்கப்பா, எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும், பட் விஷயம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு. இந்த பாயிண்ட்டு கிளியராக. இப்போ வருமானம்னா என்ன? செலவு ப்ளஸ் சேமிப்பு தான் வருமானம். அப்போ ஒரு வருஷத்துக்கு செலவு 26,000, ஒரு வருஷத்துக்கான சேமிப்பு அழகாக கொடுத்துட்டான் 10,000. இதை கூட்டினா 36,000 சம்பளம்பா 1 இயருக்கு. ஒரு மாதத்துக்கு சராசரி அவ்வளோ. இப்போ என்னப்பா சொல்லியிருக்கான்? 4 சகோதரர்களின் சராசரி வயது 12. மொத்த வயது பெருக்குன்னா தெரியும், 12 நாள் 48. ரைட்டா? அப்புறம் இப்பொழுது தாயின் வயது, அதான் அவங்களோட அம்மாவோட வயசு சேர்த்தா அந்த சராசரி என்ன? அது 5 அதிகரிக்கிறது. அப்படின்னா என்னப்பா? 12 இருந்த சராசரி 5 அதிகமானால் இப்போ என்ன ஆகிடும்? 17 ஆகிடும். இப்போ எத்தனை பேர்ப்பா? 4 பசங்க, அம்மா ஒருத்தவங்க. அப்போ 15. எத்தனை பேர்? 5 பேர். அப்போ 17 5 என்னப்பா? 85. மைனஸ் பண்ணி சொல்லுங்கள், அம்மாவோட வயசை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 4 சகோதரர்கள், அவங்களோட சராசரி வயது 12பா. அப்போ பெருக்குனா 48. இது கண்டுபிடிச்சிங்களா? அடுத்தது அம்மாவோட வயசையும் நம்ம சேர்த்தா 5 நபர்களாக ஆகிறாங்க. இந்த சராசரி 12லிருந்து 5 அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ 17 மாறுதுப்பா. அப்போ 17 5 85பா. அவ்வளோதான்ப்பா. இப்போ இந்த 85லேருந்து 48 மைனஸ் பண்ணால் யாரோட வயசு நமக்கு கிடச்சிரும். ரைட்டா? அவ்வளோதான்ப்பா. அப்போது அம்மாவின் வயது ஸோ 37 வயசு. ரைட்பா, சூப்பர். நான் இந்த மாதிரி டைப்புக்கு ஒரு ஃபார்முலா கூட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? கடைசியாக ஒருத்தவங்க ஆட் ஆகிறாங்களோ அவங்களோட வயசு அப்படிலாம் கேட்டால் என்ன ஃபார்முலா சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஒரிஜினலாக என்னப்பா? 4 சகோதரர்கள். அப்புறம் என்னப்பா சொன்னேன்? சராசரி வித்தியாசம்.
12 இருந்த சராசரி 17 மாறுது. அப்போ சராசரி வித்தியாசம் 5 ப்ளஸ் புதிய சராசரி 17. இப்போ ஆட் பண்ணுங்கப்பா. 20ஓட 17 கூட்டினா என்னப்பா இருக்கும்? இப்போ கடைசி யார் சேர்ந்தாங்கன்னா அம்மாவோட வயசு என்ன 37. ரைட்பா. அடுத்ததுப்பா